ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் நினைச்சாலே பயமாக தான் இருக்குது, பதட்டமாக தான் இருக்குது. என்னன்னு சொல்லு, முருகரை தமிழ் கடவுள்னு சொல்லவா, வடக்குல இருந்து பிறந்தான்னு சொல்லவா, பாணி நார்த்து ஒர்சி அப்படின்னு சவுத்தா, என்னடா சொல்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து முருகனை தானே கும்பிட்டுட்டு இருக்கோம். முப்பாட்டம் முருகன், தமிழ் கடவுள் முருகன் தான்டா சொல்லி வளர்ந்தோம். இப்போ என்னடா நான் கிட்ட சவுத்தில் பிறந்தாங்க, சவுத்தில் கும்பிட்றோம், நார்த்தில் வளர்ந்தாங்க, என்னடா சொல்கிறீங்க? புரியல. இவங்க சொல்கிறத கிடையாது, எனக்கு முருகன் நினைச்சாலே ரொம்ப பதட்டமாக வருது. பாவம் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஓகே, இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சித்தாந்த மோதலா, இல்லைனா 2 தனிப்பட்ட திரைப்படத்தில் சம்பாதிக்கிறதுக்காக கிளப்பி விடப்பட்ட மோதலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் காட் ஆஃப் வார்னு இறக்குறேன், நான் தமிழ் முருகன் இறக்குறேன்டா. இப்போ வந்து பின்னாடி சித்தாந்தம் ஒழிஞ்சிருக்கா, இல்லைனா என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ஒழிஞ்சிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலங்க. உண்மையை சொல்கிறேன். உண்மையிலே ஒருத்தன் இந்த மாதிரி காட் ஆஃப் வார்னு இறக்குறான், ஓகே, அது வந்து சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தனிப்பட்ட விருப்பம், உங்களுக்கு கருத்து இருக்கலாம். எனக்கு அது சரியாக பட்டால. பட் ஆனால் இந்த சைடு இறக்குறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் முருகன் நாங்களும் இறக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாங்க. இது என்ன போட்டிக்கு போட்டி, பிஸ்னஸாக இப்படி பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமாக தமிழ் முருகன் வந்துச்சா, இல்லைனா முன்னாடி பிஸ்னஸ் கண்டு எடுத்தானா, இல்லைனா உண்மையாக சித்தாந்த ரெடியாக அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளோட சின்ன மூளையால் புரிஞ்சுக்கிட முடியலங்க. அதான் உண்மை. என்னவா இருந்தாலும் முருகனை மட்டும் நம்ம நீட்டாக கும்பிட்டு போவோம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஃபீல். இப்போ இந்த முருகன் கொடுத்த சர்ச்சை எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வம்சி அப்படின்னு ஒருத்தர் தெலுங்கு தயாரிப்பாளர் இருக்காருங்க. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிங்டம்னு ஒரு படம் எடுத்தாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு பேர் வச்சது வந்து முருகன்னு பேர் வச்சாப்புல. இவர் அப்பயே தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ அவர் தயாரிக்காரு, முருகனோட வரலாறு நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு காட் ஆஃப் வார்னு எடுக்காரு. அதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனை. வேறு யார் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் இவனுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் அவங்க ட்ரெய்லர் வரும்போதே வெளியிடுறாங்க, பார்ன் இன் நார்த்து, பேட்டில்டு இன் மிடிலு, ஒர்ஷிப்டு இன் சவுத்துங்காங்க. அவன் பிறந்தது வடநாட்டிலயாம், மத்தியத்தில் இருந்துட்டு சவுத்தில் வந்து நம்ம கடவுளாக கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்மளோட இதிகாசங்கள், நம்மளோட இது எல்லாமே அப்படி சொன்னது கிடையாது. அதான் இங்கே ஒத்து போகுது பார்த்தீங்களா. நானே சின்ன வயசுலேருந்து சிவன் வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் தான் ஊற்றப்பட்டுட்டு இருக்கேனே தவிர, பட் ஆனால் இப்போ இவங்க இப்படி சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா முருகனை கூட பறிக்கிறீங்களா, விட்டு வைக்க மாட்டீங்களா? உலகத் தமிழர்களே முருகனை வச்சு தான்டா ஒன்றிணைஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களே பிரிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தனியாக இருக்குது. பட் இந்த தமிழ் முருகன் அப்படிங்கிறது வெற்றிமாறன் அவர்கள் எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா, அறிவுமதி அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கவிஞர். அவர் ஏற்கனவே புக்கில் இருக்கார். அந்த புக்கை நான் படித்தேன். அந்த புக்கில் படிச்சு என்ன சொல்கிறேன்னா, முருகன் வந்து கடவுளே இல்லை, அவர் வந்து ஒரு தமிழீழ மன்னன், குமரிக்கண்டத்தில் ஒரு சிறந்த மன்னன், யானை மேலே வேலை கொண்டு போரிட்டு தன்னோட மக்களை காத்த ஒரு மன்னன், அவர் தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும்தான் அந்த புக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த புக்கை வந்து அவர் எப்படி கதையாக்க போகிறாரோ, எங்கெல்லாம் போய் போயிட்டாரு, என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இமேஜினேஷன் தான் பண்ணணும். அதை வெற்றிமாறன் இன்னும் கதையாக எழுதணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சித்தாந்தம் இதான் சாப்டர். அவர் கடவுள் இல்லை, அவர் ஒரு மன்னன். அதை வச்சு நம்ம இவங்க எப்படி ஸ்டோரி டெவலப் பண்ணி அது எப்படி ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்குறோம். இப்போ தெலுங்குல அவங்க எடுக்கிற காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சித்தாந்தம் தான் இருக்க போகுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க மித்தாலஜியை ஒரு கற்பனையாக இது நடந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம், அவர் சிவனுக்கு பிள்ளையா இருந்தார், உலகத்தை சுற்றி வந்தார் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாமே தவிர, நம்மளோட இதிகாசங்கள் பேஸ் பண்ணி திருமுருகாற்றுப்படையாக இருக்கட்டும், புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து, இந்த மாதிரியான 10 பாட்டு, இந்த மாதிரி நூல்கள் இருக்கக்கூடிய முருகனை குறித்து வச்சு உண்மையாக எடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அவங்க ஆனால் மித்தாலஜி படி எடுத்தானே கண்டிப்பாக சிவனுக்கு பிள்ளையாக பிறந்தார், கைலாயத்தில் பிறந்தார், மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்தார், தமிழ்நாட்டில் இப்போ வந்து செலவு வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புக் எடுப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு பெருசாகவே இருக்குது. ஸோ இது குறித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். பட் ஆனால் ஏற்றுக்க முடியாது, உண்மை அதாங்க. நான் 2வது படிக்கையிலேருந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டு நடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 23. பட் ஆனால் உண்மை என்னென்னா, நான் ஒரு 11 வருஷம் மாலை போட்டு நடந்துட்டேன். ஆனால் நான் எப்போவுமே நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கே அந்த எப்படி மைண்ட் செட்னா, ஓகே, முருகர் வந்து சிவனோட பிள்ளை, விநாயகர் மூத்தவர், இது இளையவர் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ தான் நான் படிக்கும்போது தான் தெரியுது, இது வந்து ஆரியத்தோட சித்தாந்தம். முருகனோட பேரையே கந்தன், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மாதிரி, ஸ்கந்தா அப்படிங்கிற மாதிரி சமஸ்கிருதத்தை கலந்து அவர் ஒரு ஆரிய கடவுள் ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னடா ஆரியம் திராவிடன் பேசுகிறீங்க அப்படின்னு தயவுசெய்து என்ன சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது. நம்மளோட தமிழ் கடவுள் முருகன், தமிழ் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறத தான் ஒன்றிணைமே தவிர, இல்லை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கலாம் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து மாலை போட இருக்கேன். பட் எனக்கு சொன்னது சிவனோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஏன் இருக்கக்கூடாது, அவர் வந்து முருகரோட தமிழர்களோட முப்பாட்டன் அப்படிங்கிற மாதிரி ஏன் இருக்கக்கூடாது, தமிழர்களோட தலைவனாக இருக்கலாமே. அது குறித்து தான் பார்த்தீங்கன்னா என்னோட கேள்வியாகவும் இருக்குது. இது குறித்து உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தமிழ் முருகன் அப்படிங்கிற படத்தில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் தாங்க. வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் விங்கு, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பாளர். பட் அவர் வந்து தமிழ் முருகன் அப்படிங்கிறத எடுக்காருன்னா அது எப்படி போகுது. அது மட்டும் இல்லாமல் அறிவுமதியை எழுதினா தமிழ் முருகன் அப்படிங்கிற புக் வச்சு எடுக்கப்படுது. அந்த புக்கை நான் படிச்சதில் என்ன தெரியுதுன்னா, முருகன் ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் வந்து ஒரு தலைவன், ஒரு மன்னன். அவர் வந்து
மக்களை காத்து குமரி கண்டத்துல இருந்தார். அதுக்கப்புறம் இறந்தாரு. அவர தான் சாமியா கும்பிடுறோம். அதுக்கு நம்ம ஆடு பலிலாம் குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல ஏத்துக்க முடியுமா? அப்பலாம் அந்த மக்கள் ஏத்துப்பாங்களான்னு கேட்டா, என்ன பொறுத்தமட்டிலும் ஏத்துக்க மாட்டாங்க. முருகனுக்கு கிடா வெட்டி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல என்னால. நான் சின்ன வயசுல வளர்ந்தனால அப்படியா? அது என் தவறான்னு தெரியல. பட் என்னால ஏத்துக்கவே முடியாது. பட் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த தமிழ் முருகன எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, தமிழ் மன்னன் மாரி போருக்கு போற மாரி எடுத்து வைக்க போறாய்ங்கன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு அதுதான் வருத்தம். தமிழ் முருகனுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு வீரம், ஒரு மலையாளம், ஆ ஒரு இறையாண்மை இருக்கு. அதெல்லாம் பார்த்துப்பாங்களா? இல்ல நான் வந்து இது வந்து தமிழ் படம் அப்படிங்கிறத லைட்டா லெஃப்ட் விங் கலந்து, ஆ முருகன் வந்து ஒரு கடவுள் இல்ல. இது வந்து ஒரு இதிகாசம். இது வந்து ஒரு ஒரிஜினலான ஜஸ்ட் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற மாரி எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாரியும் இருக்கு. இது எப்படி போகப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ் முருகன்ல எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, திரைப்பட ரீதியா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு தனுஷ் அவரு. தனுஷ் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏதோ கட்சி கொடியெல்லாம் ஆரம்பிச்சு அரசியலுக்கு போறான்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு அதுவும் புரியல. இன்னொன்னு வெற்றிமாறன். வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் உங்களுக்கே தெரியும். அவர் ஏத்திஸ்ட். அவரு தமிழ் முருகன் எப்படி எடுக்க போறாரு? அவர மன்னரா காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாப் ஆயிறக்கூடாது. ஏன்னா, அவர் ஒரு தலைவனா நம்ம எல்லாருமே மனசுல வச்சு நெறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இவர் வந்து மன்னனே இவர் வந்து இறைவனே கிடையாது. இவர் வந்து ஒரு மன்னனு, வாழ்ந்து இறந்த மன்னன் அப்படிங்கிற மாரி போருக்கு போய் அப்படிலாம் தான் காட்டப் போறாய்ங்க. அத நம்ம நெனச்சு வச்சிருப்போம்ல, அந்த மயிலு, சேவல் கொடி அதுலேருந்து விலகி ஒரு போர் வீரனா காமிச்சு அப்படிதான் காட்டப் போறாங்களா? அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஃபீல் பண்றேன். இன்னொன்னு இந்த படத்துல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சாய் அபயங்கருங்க. எதுக்கு அவருக்கு மியூசிக் குடுத்தோன்னு தெரியல. உதயநிதி வருகிறார்ன்னு பாட்டு போட்டு வச்சிருக்காரு. எனக்கு அந்த வார்த்தை சுத்தமா பிடிக்கல. உண்மதான். ஜிவி பிரகாஷ போட்டுருக்கலாம். ஜிவி பிரகாஷ் ஒரு அசுரனுக்கு குடுத்த மாரி போட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஜிவி பிரகாஷ கண்டிப்பா மிஸ் பண்றோம். அத நான் சொல்லியே ஆகணும். ஸோ இதான் படத்த குறித்த ஒரு அப்டேட்னா கண்டிப்பா நான் இதான் சொல்லுவேன். ஸோ முருகன வச்சு எல்லாரும் விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுதுங்க. தெலுங்கு, தமிழ் திரையுலகம் அடிக்குது. இது பிசினஸா? இல்ல சித்தாந்தமா? இல்ல எத நிலைநிறுத்த வராங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அ அ முருகன காப்பாத்தணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில போராடின பிஜேபி பார்த்தீங்கன்னா, இப்ப கம்முன்னு இருக்கிறாய்ங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில வாயே தொறக்காத சீமான் அவர்கள் கட்சி பார்த்தீங்கன்னா, தமிழ் முப்பாத்தன் முருகன் அப்படின்னு சொல்லி எம்பிச்சு வராங்க. இதில நம்ம யார நம்புறது, யார நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு பத்தி பேசினா நீங்க திராவிடவாதியான்னு கேட்குறீங்க. டேய் நான் திராவிடவாதிலாம் இல்லடா, கடவுள நம்புவேன்னு சொன்னா சங்கியான்னு கேட்குறீங்க. சங்கியே இல்லடா நான் கடவுள நம்ப மாட்டேன்டா, ஆனா நான் படிச்சு மட்டும் நல்லா இருப்பேன்டா, லெஃப்ட் விங் தான் சொல்றீங்க. டேய் நான் எப்படி தான்டா இருக்கிறது? உங்க சித்தாந்தத்துக்குள்ள போட்டு ரொம்ப அடிக்காதீங்கடா. உங்களுக்கு ஓட்டு தானே வேணும். மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வாங்க போங்கடா. அப்படிங்கிறனால டிவிகேவ எளிமையா ஜெயிச்சு உட்கார வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுது. இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல பண்ணி பாருங்க. இது மேலும் நம்ம இத பத்தி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.